ஹாய் எவ்ரிவன். ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 1ஆம் தேதியை நாம உலக நுரையீரல் புற்றுநோய் தினம்னு கடைபிடிக்கிறோம். பொதுவாக புற்றுநோய் அல்லது கேன்சர் அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன பயம் வந்துடும் இல்லையா? அதுலேயும் நுரையீரல் புற்றுநோய் பற்றி நம்ம மக்கள் மனசில் ஏகப்பட்ட சந்தேகங்களும் தவறான எண்ணங்களும் இருக்குது. இன்றைக்கி நாம் ரொம்ப சீரியஸாக பயமுறுத்துகிற மாதிரி பேச போகிறது இல்லை. ரொம்ப சிம்பிளாக இயல்பாக நம்ம எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை மட்டும் பேச போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல நம்ம சொசைட்டியில் இருக்கிற மிகப்பெரிய மைண்ட் செட் என்ன தெரியுமா? நான் தான் சிகரெட் பீடின்னு எந்த பழக்கமும் இல்லாதவனாச்சே, எனக்கு ஏன் இதை பற்றி கவலை அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் உண்மை என்னென்னா, சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு தான் இது அதிகமாக வரும்ன்றது உண்மைதான். ஆனால் பிடிக்காத பலருக்கும் கூட நுரையீரல் புற்றுநோய் வருது. அது எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? நாம சிகரெட் பிடிக்கலனாலும் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க குடிக்கிற புகையை நாம் சுவாசிக்கிறோம் இல்லையா? அப்புறம் ரோட்டில் போகிறப்போ வர்ற அதிகப்படியான வாகன புகை, தூசு, ஃபேக்ட்ரியிலேருந்து வர்ற கெமிக்கல் புகையை தினமும் சுவாசிக்கிறது, இதெல்லாம் கூட ஒரு முக்கியமான காரணம்தான். அதனால எனக்கு அந்த பழக்கம் இல்லைன்னு அலட்சியமாக இருக்க முடியாது. இங்கே இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். ஒருத்தவங்க பொது இடத்துல புகைப்பிடிக்கிறதுனால அவங்க மட்டும் பாதிக்கப்படுறது இல்லை. அவங்கள சுற்றி இருக்கிற பாவமே அறியாத குழந்தைங்களும் பொதுமக்களும் கூட அந்த புகையை சுவாசித்து பாதிக்கப்படுறாங்க. இதை கட்டுப்படுத்த தான் இந்திய அரசாங்கம் கோட்பா ஆக்ட் மூலமா பொது இடங்கள்ல புகைப்பிடிக்கிறத முழுமையா தடை செஞ்சிருக்கு. இங்க பொது இடங்கள் அப்படின்றது பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ், காலேஜ், ரெஸ்டாரண்ட், தியேட்டர், பார்க், அப்புறம் மால்ஸ், இந்த மாதிரி இடங்கள்ல புகைப்பிடிக்கிறது சட்டப்படி குற்றம். மீறினா 200 ரூபாய் வரைக்கும் உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் காலேஜஸை சுற்றி 100 மீட்டர் சுற்றளவுக்கு புகையில வைக்கிறதும் சட்டப்படி குற்றமாக இருக்குது. சட்டம் அப்படின்றது அபராதம் விதிக்கிறதுக்காக இல்லை, அடுத்தவங்க ஆரோக்கியத்தையும் நம்ம குடும்பத்தோட ஆரோக்கியத்தையும் மனசில் வச்சு பொது இடங்களில் புகைப்பிடிக்கிறத தவிர்க்கிறதும், அடுத்தவங்க புகைப்பிடிச்சாங்கன்னா அதை கண்டிக்கிறதும் தான் ஒரு பொறுப்புள்ள குடிமகனுக்கு அழகு. இனிமேலும் இந்த மாதிரியான விஷயங்களை கடந்து போகாம அதை கண்டிக்க பழகுங்க. சரி, நம்ம உடம்புல ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா அது நமக்கு சில அறிகுறிகள் மூலமா சொல்லும் இல்லையா? அதை நாம சாதாரண சளி, இருமல்னு விட்டுறக்கூடாது. என்னென்ன கவனிக்கணும்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. சாதாரண இருமல் வந்தா ஒரு வாரத்துல சரியாயிடும். ஆனா 2-3 வாரத்துக்கு மேலாகியும் இருமல் குறையவே இல்லைன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். முன்னாடி மாதிரி இல்லாமல் சின்னதாக நடந்து போனாலே அல்லது 4 படி ஏறி இறங்கினாலே பயங்கரமாக மூச்சு வாங்குறது. இருமும்போது சளியில் லேசாக ரத்தம் அல்லது அடர் நிறமாக ரத்தம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும். சிரிக்கும் போதோ மூச்சு விடும்போதோ நெஞ்சில் ஒரு மாதிரி பிடிக்கிற மாதிரி வலி இருக்கிறது. நாம் டயட் எதுவும் இருக்க மாட்டோம், ஆனால் டக்குன்னு உடம்பு எடையெல்லாம் குறைஞ்சி எப்போ பார்த்தாலும் பயங்கர சோர்வாக இருக்கும். இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் உடனே பயப்பட தேவையில்லை. ஆனால் ஒரு நல்ல டாக்டரை பார்த்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சரி, நாம் நம்ம நுரையீரலை பத்திரமா பாதுகாக்க என்னென்ன பண்ணலாம்? முதல்ல புகைப்பழக்கம் இருந்தால் தயவு செய்து அதை நிறுத்திடுங்க. அது உங்கள் உடம்புக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்துக்கும் பண்ணுற மிகப்பெரிய நல்லது. ரோட்லேயோ அல்லது தூசு அதிகமாக இருக்க இடங்கள்லையோ போகிறப்போ ஒரு மாஸ்க் போட்டுக்க பழகுங்க. நல்ல சத்தான காய்கறிகள், பழங்களை சாப்பிடுங்க. தினமும் ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்து ஆழமாக மூச்சு பயிற்சி பண்ணுங்க. அது நம்ம நுரையீரலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நாம் சுவாசிக்கிற ஒவ்வொரு மூச்சுக்கும் இந்த நுரையீரல் தான் காரணம். ஆரம்பத்திலேயே கண்டறிஞ்சா எந்த நோயையும் குணப்படுத்த முடியுன்றத நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.